எல்லாருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம எப்பிஓ சீரீஸில் எப்படியெல்லாம் ஒரு கம்பெனிக்கு ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிக்கு லைசன்ஸ் வாங்கணும், என்னென்ன லைசன்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அந்த வாங்கின லைசன்ஸை எப்படி முறையாக நம்ம பராமரிக்கணும், எப்படி அதை சரியான தேதிக்கு நம்ம புதுப்பிக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது அயோத்தி உமன் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனியோட அலுவலகத்தை பார்க்குறீங்க. நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஆடிட்டிங் முடிஞ்ச உடனே இந்த மாதிரி எல்லா தகவலையும் நாங்கள் எடுத்து தொகுத்து A3 பேப்பரில் டைப் அடித்து இந்த மாதிரி கம்ப்யூட்டரைஸ் பண்ணி நாங்கள் ஒட்டிப்போம். அதனால் பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே டக்குன்னு எல்லா தகவலும் தெரியும். அப்போ நம்ம எல்லா தகவலும் அவங்களுக்கு சொன்ன மாதிரியும் இருக்கும். இதில் முக்கியமாக கம்பெனியோட டீட்டெயிலு, விஷன், மிஷன், அந்த லோகோவோட முக்கியத்துவம், எவ்வளோ ஃபார்மர் இருக்காங்க, விவசாயிகள், அவங்க என்னென்ன கேட்டகரி இருக்காங்க, அவங்க என்னென்ன கிராப்லாம் பயிர் பண்ணுறாங்க, என்னென்ன லைசன்ஸ்லாம் நம்ம வாங்கியிருக்கோம், நம்ம டைரக்டரோட டின் நம்பர் என்ன, அவங்க எப்போ நம்ம டைரக்டராக மாறினாங்க, நம்ம கம்பெனி என்னென்ன ஆக்டிவிட்டிலாம் பண்ணுச்சு, என்னென்ன டேர்ன் ஓவர் இது வரைக்கும் நடந்திருக்குது, இப்படி எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது லைசன்ஸ் டீட்டெயில். இதில் எதெல்லாம் பெர்மனண்ட்டு, ரெனியூவல் வேணுமா வேண்டாமா, எப்போ ரெனியூவல் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா தகவலையுமே நம்ம வச்சுக்கணும். அப்போ நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு மாதமும் நம்ம மீட்டிங் நடத்தும் போது இது நமக்கு பார்வையில் படும், ஈஸியாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது எப்பிஓ காஸ்ட் நம்ம எப்படி கவர்மெண்ட்டில் வாங்கியிருக்கிறோம், என்ன ரெஜிஸ்டர் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம், என்ன மாதிரியான பயிற்சிகள்லாம் கொடுக்குறோம், எவ்வளோ லோன் வெளியில் வாங்கியிருக்கிறோம், நம்மளுடைய விவசாயிகள் என்னெல்லாம் பயிர் பண்ணுறாங்க, அதே மாதிரி என்னென்ன பயிற்சிகள் நம்ம கொடுத்தோம், நம்மளுடைய ஃபார்மர் இன்ட்ரெஸ்ட் குரூப் எத்தனை குரூப் நம்மக்கிட்ட இருக்குது, அவங்க அக்கௌண்ட் நம்பரு, அவங்களுடைய எத்தனை பேர் ஒவ்வொரு குரூப்லையும் இருக்கிறாங்க, இது எல்லாமே நம்ம போட்டு வச்சிட்டோம்னா ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும். இப்போ இதில் பார்க்குறது லைசன்ஸ். எல்லா லைசன்ஸையும் இந்த மாதிரி நம்ம கலர் ஜெராக்ஸ் எடுத்து லேமினேட் பண்ணி நம்மளுடைய கம்பெனி அலுவலகத்தில் இந்த மாதிரி நம்ம லேமினேட் பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நம்ம பிஓடி மீட்டிங் நடத்தும் போது நம்ம நோட்டு போடுவோம். அந்த நோட்டில் நம்ம இது மாதிரி முதல் பக்கத்துலேயே நம்ம ஒட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் மீட்டிங் நடத்தும் போது நம்மளுடைய பிஓடி கிட்ட இதை பற்றி தெளிவான தகவல் சொல்கிறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். நம்மளுக்கு ஞாபகம் கரெக்டாக வரும். நம்ம எந்த விதமான பெனால்ட்டியும் இல்லாமல் நம்ம கரெக்டாக புதுப்பிச்சிடலாம். அதனால் ஒவ்வொரு விவசாய கம்பெனியும் நமக்கு என்ன அலுவலகம் இருக்கோ அந்த அலுவலகத்தில் நமக்கு தெரிஞ்ச தகவல், நம்ம கம்பெனியோட தகவல் எல்லாத்தையுமே நம்ம முறையாக நம்ம பராமரித்தோம் அப்படின்னா கவர்மெண்ட்லேருந்து வர்றவங்களும் பார்த்துட்டு பரவாயில்ல நல்லா வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் நிறைய ஃபீட்பேக்லாம் கொடுப்பாங்க. அதனால் எல்லாருமே இந்த மாதிரி நம்ம முறையாக நம்ம டாக்குமெண்ட்டை வச்சுக்கிட்டோம்னா நம்ம கம்பெனிக்கு ரொம்ப நல்லது. டக்குன்னு நம்ம தகவல் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா கம்பெனியும் பண்ணுங்கள். வாழ்க சமுதாயம், வளர்க விவசாயம்.